சோனியில் இருக்க சவுண்ட் குவாலிட்டியை கேட்டு செம போர் அடிச்சிருச்சு, ஒரு எஃபெக்டே இல்லாமல். அட்லீஸ்ட் சோனியில் ஒரு சவுண்ட் பார்னாவது வாங்கி வைக்கணும். சப் ஊஃபர் கூட செப்பரேட்டாக இல்லாமல் அந்த சவுண்ட் பார்லேயே வந்தால் கூட பெட்டராக தான் இருக்கும். சவுண்ட் பாரு கூட சப் ஊஃபரோடே வந்துடுச்சு. என்னதான் இன்பில்ட் சப் ஊஃபர் இருந்தாலும் கூட அந்த செப்பரேட்டாக ஒரு சப் ஊஃபரோட வர்ற அந்த பேஸ் எஃபெக்ட் நார்மலாக கிடைக்குமான்றது ஒரு டவுட் தான். சப் ஊஃபரே வந்துருச்சு. என்னதான் சப் ஊஃபர் சவுண்ட் பார் இருந்தாலும் இப்போ இருக்க இந்த டால்பி அட்மோஸ் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா பின்னாடி ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர் இருந்தால் தான் பக்காவாக இருக்கும். ஸோ பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பீக்கர் செட்டப் நம்ம கையில் இருக்குது. 5.1ல் அதுவும் சோனியில் சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்க்கும்போது சொல்லவா வேணுன்ற ஃபீல் கொடுக்குதா, எந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் வீடியோவில் டீட்டெயிலாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு அன்பாக்சிங் இல்லை 3 அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு மாடல் இருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட சவுண்ட் பார் S2000 அப்படின்ற மாடல் தான். நீங்கள் வெறும் 3.1 சேனல் இருக்கிற மாதிரி இந்த ஒரு சவுண்ட் பார் மட்டுமே செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இதுலயே டால்பி அட்மோஸ் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா அன்பாக்சிங்கே பாத்தீங்க அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி அன்பாக்ஸ் பண்ற மாதிரியான டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் ஓப்பன் ஆயிருது. சேம் அதே தான் இந்த சைடுமே. சூப்பராக இருக்குது, லாக் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இது கஷ்டப்படாமல் அப்படி தூக்கணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் எப்படி பண்ணுன்ற ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே இந்த ஒரு கவருக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பவர் கேபிள். ஸோ அதுக்கான அடாப்டருமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வருது. இந்த அடாப்டர்ல வந்து இப்படி டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. செம குட்டியாக கியூட்டாக இருக்கு. இதுக்கான பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக சோனியோட பேட்டரியே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் பார் நல்ல ஒரு துணியில சுற்றி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் பார் செம சூப்பராக இருக்கு பார்க்கவே. அடுத்து அன்பாக்சிங் பண்ணிட்டு செட்டப் பண்ணி பார்க்கலாம். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. SW3 அப்படின்றதா இந்த ஒரு மாடல், இதுலயே 5 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செப்பரேட்டா வாங்கி வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாரண்டி கார்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பவர் கேபிள் எப்படி தூக்கிடலாமோ, வெயிட்டாக இருக்கிறான் ஊத்துறாப்பா. அண்ட் ரியர் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஆப்ஷனல் தான். RS3S அப்படின்ற ஒரு மாடல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர்லெஸ் தான் எல்லாமே வந்துட்டு. நீங்கள் இது சேட்டலைட் ஸ்பீக்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பின்னாடி வச்சோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து இன்னுமே சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயுமே வந்து அந்த வாரண்டி கார்டு தனியாக கொடுத்துருக்காங்க. 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கருக்கு செப்பரேட்டான கேபிள். அண்ட் அதுக்கான யூசர் மேனுவல் அண்ட் 2 குட்டி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டெஸ்ட் பண்ணி செட்டப் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் 3லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் பாரோட அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஏரியாவில் மட்டும் மெட்டல் மெஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி சவுண்ட் பார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுண்ட் பார்லேயே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இன்பில்டாக வரனால லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே பாத்தீங்கன்னா வெண்ட் ஹோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல சின்னதா LED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன மோடு சேஞ்ச் பண்றீங்க, எவ்வளவு வால்யூம் வைக்கிறீங்க அப்படின்ற எல்லா டீடைலுமே இதுலயே பாத்துக்க முடியுது. டேபிள்ல வைக்கிறீங்க அப்படின்னாலுமே கிரிப்புக்காக பாட்டம்ல வந்து இந்த மாதிரி ரப்பர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்க வால்ல மவுண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே வால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பேக் சைடில் பவர் இன்புட் போர்ட் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் HDMI போர்ட் ER சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆப்டிக்கல் இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போர்ட் தான் உங்களுக்கு வருது. இந்த ஒரு USB போர்ட் வந்து நம்மளோட யூஸுக்கு கிடையாது. ஏதாவது சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டாப்ல டச் கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். பவர் ஆன் பண்றதுக்கு, இன்புட் சேஞ்ச் பண்றதுக்கு, ப்ளூடூத் பேரிங்க்கு, வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு செப்பரேட்டா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்ல மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 3.1 சேனல் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப். ஸோ இதுல வந்து டோட்டலா 5 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே 50 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப். இதுல ஆக்சுவலா இன்பில்ட் சப்வூஃபர் வரனால
இதில் 2 ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயுமே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வெண்ட் ஹோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் லுக்கு, டிசைனு, மெட்டீரியல் எல்லாமே சேமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய மெஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் மாதிரி இருக்கும், அந்த மெஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக பவரை மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும். சப்வூஃபரும் சவுண்ட் பாரும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பேர் ஆகிக்கும் ஒயர்லெஸ்லேயே. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணணுன்னே தேவையில்லை. அண்ட் இது ரெண்டுமே பேர் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும். அப்படி ஆகலன்ற பட்சத்தில் பேக் சைடில் லிங்க்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியும் மேனுவலாக. சப்போஸ் உங்களுக்கு சவுண்ட் பார் மட்டும் போதும், சப்வூஃபர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலுமே செப்பரேட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கான பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 200 வாட்ஸ் வரக்கூடிய ஸ்பீக்கர் சவுண்ட் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபர் அப்படின்றனால கண்டிப்பாக அந்த வெண்ட் ஹோலுமே இருக்கும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேட்டலைட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினி சப்வூஃபரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல்டில் இருக்குது. குட்டியாக வந்துட்டு இது பிளேஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் காட்டுற மாதிரி நம்ம காதுக்கு நியராக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு தனியாக ஒரு பவர் கேபிளோ ரைட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த 4 ஸ்பீக்கருமே ஈஸியாக வந்து பேர் ஆகிக்கும். அண்ட் பேர் ஆகலை அப்படின்னா இதுலேயுமே லிங்க் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பேர் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும். இதை வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம ஆணி அடிச்சுட்டு அதில் ஹேங் பண்ணுற மாதிரியும் பண்ண முடியும். இல்லை வாலில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டாண்டு மாதிரி செப்பரேட்டாக வாங்கிட்டு இந்த த்ரெட் மாதிரி கொடுத்துருக்கிறதுல மாட்டி ஸ்டாண்டு மாதிரியுமே நிற்க வைக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கருமே வந்து 50 வாட்ஸ் அவுட்புட். ஸோ டோட்டலாக 100 வாட்ஸ் அவுட்புட்டோட வருது. ரிமோட் அப்படின்னு வரும்போது குட்டியை செம கியூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா டிவியோட ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிப்போம். இந்த பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மோடு வந்து நைட் மோடு, வாய்ஸ், சவுண்ட் ஃபீல்டு இந்த மாதிரி மோடு கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணா இந்த ரிமோட் யூஸ் பண்ணுவோம். அதுக்குமே யூஸ் இல்லாத மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோனி அவங்களோட ஸ்பெஷல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் பார் வந்து பேர் ஆயிரும் ப்ளூடூத் மூலியமாகவே. இதனால யூஸ் என்ன அப்படின்னா உங்கள் சவுண்ட் பார் மட்டும்தான் பேர் ஆயிருக்கா, இல்லை சப்வூஃபர், பேக் சைடில் வர சேட்டலைட் ஸ்பீக்கர் எல்லாமே பேர் ஆயிருக்கான்றதையும் வந்து ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம். அந்த ஆப்லேயே வந்துட்டு நீங்கள் சவுண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், பேஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஆப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம டிவியை டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னும் போது சவுண்ட் பாரையும் டேபிளில் தான் வச்சிருப்போம். சவுண்ட் பார் வந்துட்டு டிவி ரிமோட்டுக்கான அந்த ஐஆர் சிக்னல் வந்து டிவிக்கு போகிறத வந்து தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது டிவி ரிமோட் சரியாக ஒர்க் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை சரி பண்ணுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பாரோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐஆர் ரிப்பீட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட யூஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க ஆப்லேயே வந்துட்டு இதை ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சவுண்ட் பார் வந்து அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி பேக் சைட்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த சிக்னல் வந்து டிவிக்கு போயிட்டு டிவியோட ரிமோட் நல்லாவே வேலை செய்யும், எந்த ஒரு தடையுமே இல்லாமல். இந்த ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸும் கொடுக்குறது இல்லை, சோனியில் கொடுக்குறாங்க. இது நிறைய பேர் சோனி யூசருக்கே வந்து தெரியாம இருந்தது. நானே சில யூசருக்குலாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு குறையா இருக்கிற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சவுண்ட் பாரை டைரக்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி பவர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அகைன் நீங்க ஆன் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நான் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து நமக்கு டக்குன்னு டிவி ஆன் பண்ணோடனே எப்படி டிவி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இதையும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ப்ளீஸ் வெயிட்னு கொஞ்சம் நேரம் வர்றது கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸோ முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 ப்ராடக்ட்டும் தனித்தனியா இருந்தாலும் கூட ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்யுது. அதுல முக்கியமான ப்ராடக்ட் கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய சவுண்ட் பார் தான். அதே சமயம் வெறும் இந்த பேக் சைட்ல வரக்கூடிய சேட்டலைட் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் கிடையாது, சப்வூஃபர் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் கிடையாது. ஸோ அதனால சவுண்ட் பார் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சவுண்ட் பார் மட்டுமே போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ரீசன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டியூவல் சப்வூஃபர்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுவே போதுமான அளவு தானேன்னு கேட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு வெறும் இந்த சவுண்ட் பார் மட்டும் பெஸ்ட்டான சவுண்ட் அவுட்புட் கொடுக்கல. அது ஒரு ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு வரும்போது ஒரு டீப்பான லெவலில் வந்து எனக்கு கிடைக்கல. அண்ட் அதே சமயம் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ரியலான பேஸே, அந்த ரிச்சான ஒரு டீப்பான பேஸ் கிடைக்கிற ஃபீலே வந்து எனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக நீங்கள் சப்வூஃபரும் வாங்கி மாட்டினீங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மூணாவது அந்த பேக் சைடில் வர சேட்டலைட் ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது இது இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு டாப் லெவலில் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது. ரீசன் யாராவது ஷூட் பண்றாங்க இல்லை யாராவது ஓடி வராங்க அப்படின்னா பின்னாடி இருந்து ஓடி வர மாதிரி இருந்தால் நமக்கு அந்த பேக் சைட்ல இருந்து கேட்கும் போது இல்லை மலை துளி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கேட்குற மாதிரிலாம் சவுண்ட் வருது அப்படின்னா அது ஒரு ரியலான ஒரு 360 ஃபீல் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பேக் சைடில் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கருமே இருக்கணும். அது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அதை கூட நீங்கள் விட்டுறலாம். இருந்தது அப்படின்னா இன்னும் டாப் கிளாஸ்ல இருக்கும். ஸோ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து என்னோட டிவிக்கும் இந்த சவுண்ட் பாருக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குன்றதை மட்டும் கேட்டு பாருங்க, நீங்களே ஃபீல் பண்ண முடியும். நான் லைவாக கேட்ட அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காட்டியும் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணி பாருங்க.
started. It's hard to breathe, but that's alright. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது சோனி வச்சு செஞ்சிருவாங்களே ப்ரீமியம் வேற அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் ஆஃபருமே வந்து இருக்கு. ஆக்சுவலாக நார்மலான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,600,000 இந்த ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் தீபாவளி பேஸ் பண்ணி வரக்கூடிய சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 82,000 ரூபாய் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான். நீங்கள் ஒயர்டாக கனெக்ட் பண்ணணுன்னே தேவையில்லை. ரெண்டாவது பில்டு குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. மூணாவது சவுண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் எஃபெக்ட் வாங்கிட்டமே நல்லா இல்லையே அப்படின்னு தோணாத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நாலாவது ஆப் மூலியமாவே நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.